ஹை கைஸ், இனி நம்ம பார்க்க போகிற படம் டேரக்டர் வால்டர் சார்ஸோட டேரக்ஷனில் வந்த சென்ட்ரல் ஸ்டேஷன். இது ரொம்ப அழகான ரோட் ட்ரிப் மூவி. ஜோஷன் ஒரு குட்டி பையன், அவனுக்கு 9 வயசு ஆகுது. ஆனால் இப்போ வரைக்குமே இவங்க அப்பாவை பார்த்ததே இல்லை. ஒரு நாள் அப்பாவை பார்க்கலாம்னு சொல்லி பஸ்ஸில் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கான். இதை பார்க்குற வயசான டீச்சர் இவங்க கூட ட்ராவல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ரெண்டு பேத்துக்கு நடுவில் ஒரு பாண்டு குற ஆரம்பிக்குது. ஆரம்பத்தில் என்ன ரெண்டு பேத்துக்கு ஒருத்தர் பிடிக்கலன்னா கூட போக அவங்க ரிலேஷன்ஷிப் என்ன மாறிட்டு இருக்கு. கடைசி அந்த குட்டி பையன் அவங்க அப்பாவை பார்த்தனா இல்லையா, இதை பற்றி சொல்லிட்டு ஒரு படம் தான் சென்ட்ரல் ஸ்டேஷன். சீரியஸ்லி ஒரு பியூட்டிஃபுல் மூவி. படம் பார்க்கறதுக்கே ஒரு கவிதை மாதிரி இருக்கும். கிட்டத்தட்ட நம்ம தமிழ்லேயே கூட கேடு என்கிற கருப்புத்துறை நந்தலாலமாக சில படம் பார்த்துருப்போம்ல, அதே மாதிரி ஒரு படம் தான் இந்த சென்ட்ரல் ஸ்டேஷன். படம் பார்க்கறதுக்கே அந்தளவுக்கு அழகாக இருக்கும். அந்த கேரக்டர்ஸ் கூட நம்மளும் மிங்கில் ஆயிரும். நிறைய சீன்லாம் பார்க்குறப்ப நம்மளே ரொம்ப ஃபேஸில் ஸ்மைல் வரும். சரி, இப்போ வாங்க சென்ட்ரல் ஸ்டேஷனுங்கிற இந்த கதைக்குள்ள போகலாம். படத்தோட ஸ்டார்டிங்கே ஒரு டீச்சர் அமைக்கிறாங்க. இவங்க தான் அந்த படத்தோட ஹீரோயின். இவங்க பேர் டோரா. கிட்டத்தட்ட இப்போதைக்கு இவங்களுக்கு 40 வயசுக்கு மேலே இருக்கும். டீச்சரோட இல்லாதனால ஒரு லெட்டர் ரைட்டராக இருக்காங்க. இந்த ஊரில் இருக்கிற முக்கால்வாசி பேருக்கு எழுத பிடிக்க தெரியாது. இன்கேஸ் யாருக்காவது லெட்டர் ஆசையாக இருக்கும்ல, அவங்க ஏதாவது சொன்னாங்கன்னா இவங்க லெட்டர் எழுதுவாங்க. அதுக்காக ₹1 வாங்கிக்குவாங்க. இன்கேஸ் அந்த லெட்டர் அப்படியே போஸ்ட் பண்ணணும்னா அது ₹2 வாங்குவாங்க. இது அவங்க வேலையாக இருக்கும். பார்த்தா டெய்லியும் ரயில்வே ஸ்டேஷனுக்கு நிறைய மக்கள் வருவாங்க. இவங்களும் டேபிளை போட்டு அவங்க எழுதி கொடுத்துட்டு இருப்பாங்க. இனிமேல் நிறைய தரப்பட மக்களை பார்க்குறப்ப அது ஒரு ஹாப்பியாக இருக்கும். ஒவ்வொரு மனுஷனோட சந்தோஷம், சோகம், துக்கம் எழுதுறப்ப எல்லாத்தையும் பார்த்தா ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். இவங்களும் டெய்லியும் உங்களுக்கு எழுதி கொடுத்துட்டு இருப்பாங்க. அப்போ தான் கரெக்டாக உள்ளடி வருவாங்க. அவங்களுக்கு பார்த்த ஒரு சின்ன பையன் இருப்பான். இவன் தான் அந்த படத்துக்கு முக்கியமான கேரக்டர். இவங்க ஜோஸ்வா. அவனுக்கு பார்த்தா 9 வயசு ஆகுது. ஆனால் இப்போ வரைக்குமே இவங்க அப்பா பார்த்ததே இல்லை. பார்த்தா அவங்க அப்பா வேலைக்காக வேற ஊரில் இருக்காரு. இவங்க அம்மா அடிக்கடி வந்து லெட்டர் எழுதிட்டு இருப்பாங்க. மேடம், என் புதுசில் லெட்டர் எழுதணும், லெட்டர் எழுதுன்னு சொல்கிறப்ப இவ்வளோ எழுதிட்டு இருப்பா. பார்த்தா அந்த அம்மாவுக்கு புதுசுன்னு சமூகம் இருக்கும். ஏன்னா இப்போ வரைக்கும் அவங்க புதுசாக பையனை பார்த்ததே இல்லை. ஆனால் புதுசாக லெட்டர் எழுதுற மாதிரி, யோ அங்கே பண்ணிட்டு இருக்க, உனக்கா இப்போ எத்தனை வெயிட் பண்ணிட்டு இருக்க தெரியுமா, சீக்கிரம் இங்கே ஊருக்கு வந்து சேரு, பையன் ஒன்று பார்க்கணும்னு சொல்லிட்டு கண்ணாடி திட்டிகிட்டே இருப்பாங்க. இதை பார்த்து டோராக சிரிப்பாக வந்துட்டு இருக்கோம். லெட்டர் எழுதி முடிச்சுட்டு, சரி உங்கள் ஹஸ்பண்ட் பேர் என்ன, இப்போ அவர் எங்கே இருக்கான்னு கேட்டால் அப்போ தான் புதுசன் பேர் சொல்லுவா. அவங்க ஹஸ்பண்ட் பேர் ஜீசஸ். அவரோட டோர் நம்பராக தெரியாது, ஜஸ்ட் அவருக்கு வில்லேஜ் பேர் தான் தெரியும். அந்த பேரை சொல்கிறப்ப இவ்வளோ அட சொல்லி வச்சுக்குவா. அந்த அம்மா அவங்க பையனை கூப்பிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுவாங்க. ஸோ நைட்டு வரைக்கும் ஸ்டேஷனில் இருப்பா. சரி, எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம இன்னும் வீட்டுக்கு போயிடுவா. பார்த்து இவளுக்குன்னு யாருமே கிடையாது. அப்பா அம்மா பூசன் யாருமே இல்லாமல் ரொம்ப தனியாக வந்துட்டு இருப்பா. இந்த வயசுலையுமே இந்த மாதிரி ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ட்ரெயினில் போகிறப்பெல்லாம் இவன் மனசில் அவளுக்கு ஒரு ஏக்கம் இருக்கும். பார்த்து இவளுக்கு பக்கத்து வீட்டில் ஐயர்னு ஒரு பொண்ணு இருப்பா. அவளுக்கு கிட்டத்தட்ட எவ்வளோ மாதிரி ஏஜ் குரூப் தான். ரெண்டு பேரும் அடிக்கடி வீட்டுக்கு வந்து டீ போட்டு பார்த்துட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி தான் நம்ம ஹீரோயின் வாழ்க்கை ஓடிட்டு இருக்கா. கட் பண்ண அடுத்த நாள் எங்கே இதே வேலை தான். வழக்கம் போல காலங்காலத்தில் ரயில்வே ஸ்டேஷனுக்கு போய் லெட்டர் எழுதிட்டு இருப்பா. அப்போ கரெக்டாக திரும்ப நம்ம வருவாங்க. மேடம், என்னோட ஞாபகம் இருக்கா, நேற்று கூட புதுசாக லெட்டர் எழுத சொன்னல, அந்த லெட்டர் அனுப்பிட்டீங்களான்னு கேட்டால் இல்லைம்மா இனி தான் போஸ்ட் பண்ணுவேன். ஏதாவது பிரச்சனை கேட்டால் ஆமாம் மேடம் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் சேர்த்து எழுதணும், கொஞ்சம் ஆட் பண்ணிங்களான்னு கேட்டால் இவ்வளோ எழுதிட்டு இருப்பா. பார்த்தா அவங்க ஹஸ்பண்டுக்கு 2 பசங்க இருக்காங்க. அவங்க இப்போ ஐசிஎஸ் மோசஸ். ஆனால் இது வரைக்குமே இந்த பையனுமே அவங்க பார்த்தது இல்லை. எங்க நம்ம பையனுக்கு அந்த பசங்களை பார்க்க ஆசையாக இருக்குது. எப்போ ஊருக்கு வருது, பையனுக்கு வெக்கேஷன் வரப்போகுது, வேணா ஒரு நாள் நீங்கள் இது ஊருக்கு வாங்க, பையனை வந்து கூப்பிட்டு போங்கன்னு சொல்லிட்டு லெட்டர் எழுதிட்டு இருப்பாங்க. சரி இவ்வளோ எழுதி வச்சுட்டு, சரிம்மா அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு, நீங்கள் வந்து போன்னு சொல்கிறப்ப அந்த அம்மா பையனோடு போயிட்டு இருப்பாங்க. அப்போ அந்த குட்டி பையன் கையில் பார்த்தா ஒரு பம்பரம் இருக்கும். கரெக்டாக ரோடு கிராஸ் பண்ணுறப்ப அந்த பம்பர் கீழே வந்துடுது. அம்மா இங்கே வெயிட் பண்ணு, பம்பர் எட்டு வரேன்னு சொல்லி அந்த பையன் சைடில் குனிஞ்சு போவான். கரெக்டாக அப்போதைக்கு சைடில் இருந்து ஒரு பஸ் வேகமாக வரும். அந்த அம்மா மேலே ஏற்றி அவ்வளோதான் அந்த அம்மா அங்கேயே மறிக்க சாலா. இதை பார்த்து அந்த குட்டி பண்ணி செம்மையாக ஷாக்காயிரும். பஸ்ஸு கடையில் பூந்து அம்மா எழுதிட்டே இருப்பான். கூட ஆட்கள்லாம் தம்பி அடியில் போகக்கூடாது, இங்கே வாப்பா வாப்பான்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு எடுத்து வைப்பாங்க. கரெக்டாக மீன் ஓடி வந்து அந்த இடத்த பார்ப்பா. அந்த அம்மா இறந்து போனதை பார்த்து இவ்வளோ ரொம்ப சுகமாக இருக்குது. அடைச்சாய் இப்போ நம்மளை வந்து பார்த்து போனாங்க. அதுக்கிட்ட அந்த அம்மா இறந்து போயிட்டாங்கன்னு நினச்சி ரொம்ப கஷ்டமாக போச்சு. பக்கத்துலேயே பார்த்தா அந்த பையன் தேம்ச்சம் எழுதிட்டு இருப்பான். எப்படி இந்த குட்டி பொண்ணுங்க சொந்தக்காரங்க யாராவது இருப்பாங்க, அவங்க வந்து கூட்டு போவாங்கன்னு சொல்லி கண்டுக்காமல் இருப்பா. பார்த்தா போலீஸை வந்து அவங்க அம்மா பொண்ணை கொண்டு போயிடுவாங்க. இந்த பையன் அந்த ரயில்வே ஸ்டேஷனில் இருப்பான். காலில் வந்தவன் நைட்டு கழுதுட்டே இருப்பான். இதை பார்த்துமே ரெடி ஒரு மாதிரி இருக்கும். தென் கொஞ்ச நேரத்தில் அந்த பையன் அங்கே வந்து, அம்மா எங்கள் அம்மா லெட்டர் எங்கே இருக்குது, நான் திருப்பி லெட்டர் எழுதுன்னு சொல்கிறப்ப என்னது லெட்டர் எழுதுமா, காசு இருக்கான்னு கேட்டால் காசுலாம் கிடையாது, அதை காலையில் எங்கள் அம்மா கொடுத்தாங்களே, திரும்ப எழுதுங்கன்னு சொல்கிறப்ப இங்கே பாரு அதெல்லாம் போஸ்ட் பண்ணிட்டேன், மறுபடியும் இங்கேருந்து போடான்னு சொல்லிட்டு ட்ரெயின் பிடிச்சி வீட்டுக்கு போயிட்டு இருப்பா. பார்த்தா அந்த பையன் அந்த ரெடியை பார்த்தே இருப்பான். கரெக்டாக ட்ரெயினில் போகிறப்ப இப்படியே ஃபாலோ பண்ணிகிட்டு இருப்பான். இதை பார்த்து இன்னும் கூட புரியாமல் இருக்கும். ஆனால் பெருசாக கண்டுக்காமல் அவ்வளோ வீட்டுக்கு போயிடுவா. இந்த பையனுக்கு இப்போதைக்கு எங்கே போன தெரில. ஸோ நைட்டு அந்த ரயில்வே ஸ்டேஷனில் படுத்துங்கிடுவான். கட் பண்ணால் அடுத்துலாம் கலையிரும். நம்ம ஹீரோன்னு வழக்கமான ஸ்டேஷனுக்கு வந்து வேலை பார்க்க தான் இருப்பா. அப்போ ஸ்டேஷன் முக்கில் அந்த போய் படுத்துக்கிட்டு இருப்பான். இதை பார்த்து இவ்வளோ ஒரு மாதிரி இருக்கும். என்ன இந்த போய் வீட்டுக்கு போகலையா, யார் கூப்பிட்டு வரலான்னு சொல்லிட்டு இவ்வளோ பக்கத்தில் போவா. டே படு போயில இன்னைக்கு தான் இருக்கியா, சாப்பாடு வேணுமான்னு கேட்டால் அந்த பையனுக்கு கோவத்தில் இருப்பான். நீ எதை எங்கள் அம்மாக்கள் லெட்டர் எழுதி தரல, எதுக்கு என்ன பேசுகிறேன்னு கேட்டால் அட போடா உனக்கா சாப்பிட கொண்டுன்னு சொல்லிட்டு இவ்வளோ வேலை பார்க்க ஆரம்பிச்சிருவா. பார்த்து கால் எழுத ஆரம்பிச்சவ இன்னொரு எழுதிட்டே இருப்பாளா. அப்போ வரைக்குமே அந்த பையன் அங்கே தான் உட்காந்துட்டு இருப்பான். அப்பப்போ அங்கே வரவங்க போகிறவங்க அந்த பையனுக்கு தான் வந்துடுவாங்க.
போவாங்க. இவ்வளோ பார்ட்டே இருப்பா. தென் ஈவினிங் ஆனதுக்கப்புறம் இவ்வளோ வீட்டு போகலான்னு இருப்பாளா. பார்த்தா ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து அந்த போய் பார்த்தே இருப்பான். ஆக்சுவலாக அந்த பையனுக்கு தேவை அவங்க அப்போட அட்ரஸு. இவனுக்குன்னு இருந்தது அவங்க அம்மா மட்டும்தான். இப்போதைக்கு அவங்களும் இறந்து போயிட்டாங்க. அப்போ தேடி போலாம் பார்த்தா அட்ரஸ் ஒன்று தெரியாது. அதுக்காக தொடர்ந்து நான் மீனே பார்த்துட்டு இருப்பான். இதை பார்த்து அவளுக்கு புரிஞ்சு போச்சு. நீ பொடி போயில இங்கே தான் இருக்க போறியா, சரி அவனோட வாங்கன்னு சொல்லிட்டு அவ வீட்டுக்கு கூட்டி போவா. அந்த பையன் டோரோட வீட்டுக்கு வந்து பார்த்து அவனுக்கு ஆச்சரியமா இருக்கு. ஓ இவங்க நம்மள மாதிரி தானா, யாரும் இல்லாமல் தனியாக தான் இருக்காங்கன்னு சொல்லி இவனு அந்த வீட்டை பார்த்தே இருப்பான். பார்த்தா கொஞ்ச நேரத்துலேயே அவள் ஃப்ரெண்டு அங்கே வருவா. அவளுக்கு அந்த பையனை பார்த்து ஆச்சரியமா இருக்கு. ஏய் தம்பி யாரா நீ, உன் பேர் என்ன கேட்குறப்ப அவனு ஜோசன் சொல்லுவான். ஓ நீ உங்கள் அப்பா பார்க்க போறியா, ஆமாம் உங்கள் அப்பா எங்கே இருக்காரு, என்னோட பார்க்குறான்னு கேட்டால் அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனால் எங்கள் அப்பா கார் பண்ணிட்டு கேள்விப்பட்டிருக்கேன். நான் பெருநானுக்கப்புறம் ட்ரக் டிரைவராக மாறுவேன். நான் ட்ரக்கில் வாங்குவேன்னு சொல்கிறப்ப இது கேட்டு ஒரு சிரிப்பாக இருக்குது. சரி எதுவும் பேசாமல் சமத்த அமைதியாக இருக்கணும், டிவி போட்டு பாருன்னு சொல்லிட்டு டிவி போட்டு விடுவாங்க. இவனு சரி டிவி பார்த்துட்டு இருப்பான். பட் ரொம்ப போர் அடிக்குது. சேரன் அந்த வீட்டை சுற்றி முற்றி பார்த்துட்டு இருப்பான். பார்த்தா நம்ம ஹீரோனுடைய சைல்டுஹுட் ஃபோட்டோலாம் இருக்கும். ஒன்றுனா அதை பார்த்து வைக்கிறப்ப டேபிளில் சில லெட்டரில் இருக்கிற மாதிரி இருக்குது. சேரன் ட்ராயர் திறந்து பார்த்தா கடுன லெட்டர் இருக்கும். ஆக்சுவலாக மீன் என்ன பண்ணுவான்னா இந்த மாதிரி லெட்டர் எழுதிட்டு இருப்பாள். அந்த லெட்டரை போஸ்ட்டே பண்ண மாட்டா. ஏன்னா லெட்டரை போஸ்ட் பண்ணால் அதுக்காக காசு கட்டி ஆகணும். எதுக்கு அந்த காசை வேஸ்ட் பண்ணி ஆகணும், வர காசு மொத்தத்தையும் நம்மளும் எடுத்துக்கோன்னு சொல்லி எந்த லெட்டரையும் போஸ்ட் பண்ணாமல் இருப்பா. பார்த்து இந்த பையனோட அம்மாவோட லெட்டர் அங்கே தான் இருக்கும். இதை பார்த்துன்னு செம்மையாக கடை போயிடுது. அடி பாவி ஏமாத்துக்காரி, என்கிட்ட எங்கள் அம்மாவோட லெட்டர் போஸ்ட் பண்ண சொல்லிட்டு இருந்தேன். பட் பார்த்து லெட்டர் இங்கே இருக்குது, என்னையும் ஏமாத்திட்டு திட்டுறப்ப இங்கே பாரு அதெல்லாம் ஒன்று கிடையாது. நீ என்ன கேட்ட, உங்கள் அப்போட அட்ரஸ் கேட்டில, அதுக்காக லெட்டர் இருக்குது. இது உங்கள் அப்போட அட்ரஸு. என்னோ பண்ணிட்டு போன்னு சொல்கிறப்ப அந்த பொண்ணு என்ன தெரில. ஏன்னா உங்களுக்கு சுத்தமாக காசே கிடையாது. இங்கேருந்து போகணுன்னா எப்படி போகணும் எங்கே போகணும் தெரியாது. எதுவுமே செய்ய முடியாமல் அமைதியாக இருந்துட்டு இருப்பா. அது போல் நம்ம ஹீரோனுக்குமே இந்த பையனை வச்சு பிடிக்கவே இல்லை. சொல்லப்போனால் நம்ம ஹீரோயின் ஒரு சுயநலவாதி. காசு கிடைக்கிறதுனா போதும் அதுக்காக என்ன பண்ணுவா. உடனே இந்த பையனை பார்த்து டே தம்பி உனக்கு என்ன உங்கள் அப்பாட்ட போகணுமா, என் கூட வா, நான் உனக்கு கூப்பிட்டு போகிறேன்னு சொல்லி தனியார் வீட்டுக்கு கூட்டி போவா. அது பார்த்தா ஒரு பணக்காரங்க வீடு. அந்த வீட்டு வேலை பார்க்குறதுக்கு ஒரு பையன் தேவைப்பட்டிருக்கும். உடனே ஜோஸை விற்று அதுக்கான காசெல்லாம் பார்ப்பா. அதுக்காக அந்த பையனை அவங்களுக்கு கொடுத்து 1000 வாங்குவா. இதை பார்த்து சமப்பே போச்சு. உடனே வேகமாக வீட்டுக்கு வந்து டிவி வாங்குவா. நயர்னு பார்த்து ஹே உனக்கு ஒன்று தெரியுமாடி, நான் புதுசாக டிவி வாங்கியிருக்கேன்னு சொல்கிறப்ப இதை பார்த்து அவளுக்கு ஆச்சரியமா இருக்குது. அடி பாவி இவ்வளோ காசு எங்கே வந்துச்சு, ஆமாம் இந்த வீட்டில் ஒரு குட்டி போயிருந்தால அவள் எங்கேன்னு கேட்டால் அதுவா, அவனை ஒரு வீட்டில் வேலைக்காரனை விற்றுட்டேன், அவனுக்கு வச்சு என்ன பண்ணுறது சோறா போடுறது, அதனால் அந்த பையனை விற்று அந்த காசில் டிவி வாங்கன்னு சொல்லுவா. இதை பார்த்து ஃப்ரெண்டு செமையாக கடை போயிடுச்சு. அடிச்சை போய் பணத்துக்கு இந்த அளவுக்கு கேளமாக இருப்பியா, உன்னை ஃப்ரெண்டு சொல்லிட்டு கூச்சமாக இருக்குது, இங்கேருந்து பொடி கண்டுபிடிச்சிட்டு அவள் ஃப்ரெண்டு படம் கிளம்பி போயிடுவா. இதை பார்த்து நம்ம மீனுக்கு ரொம்ப கஷ்டமாக போச்சு. சரி நைட்டு படுத்துக்கலாம் பார்த்தா நைட்டில் தூக்கம் வராது. சே நம்ம எந்த அளவுக்கு கேளமாக வந்திருக்கோம், போய் பணத்துக்காக ஒரு பையனை விற்றுருக்கோமே, நம்ம இந்த அளவுக்கு மோசமானு சொல்லி அவளுக்கு ரொம்ப கில்ட்டாக இருக்குது. உடனே அடுத்த நாள் காலையில் எங்கே வீட்டுக்கு போவேன். மேடம் நேற்று நான் இங்கே வந்தல தெரியாமல் ஒரு பொருள் அடிச்சு போயிட்டேன் போல், அதை மட்டும் எடுத்துக்கிறேன்னு சொல்லி மெதுவாக ரூம்குள்ளே போவா. ஒரு ரூமாக திறந்து பார்க்குறப்ப ஒரு ரூமில் பார்த்தா அந்த பையன் இருப்பான். பார்த்தா ரொம்ப கஷ்டப்பட்டு படுத்துங்கிற மாதிரி இருக்குது. இவன் மெதுவாக அந்த பையன்ட்டு போய் டே ஜோஷுவா என்ன மன்னிச்சிரு வா இங்கேருந்து போகலன்னு சொல்கிறப்ப அவன் சமூகத்தில் இருப்பான். எனக்கு தாய் கிளவி என்னை எங்கள் அப்பா கிட்ட கூட்டிட்டு போகிறேன்னு சொல்லி இந்த இடத்துல வித்துட்டு இல்லை மறுபடியும் இங்கேருந்து பிடிச்சி சொல்கிறப்ப டே நான் பண்ண தப்பு தான்டா என் கூட வான்னு சொல்லி மெதுவாக அந்த பையன் கூட்டி போயிட்டு இருப்பா. இதை பார்த்து அந்த வீட்டில் இருக்கிற பார்த்துருவாங்க. எங்கிட்ட இந்த பையன் கூட்டி போகிறேன் மறுபடியும் இந்த பையன் விடுன்னு சொல்கிறப்ப இவன் அடிப்பு சொல்லி போயிட்டு இருப்பா. கதவை லாக் பண்ணிட்டு போகிறப்ப பார்த்து சட்டை கிழிஞ்சு போயிடும். சட்டை கிழிஞ்சாலும் பரவாயில்லன்னு சொல்லி அந்த பையனை வேகமாக வந்து கூட்டி போயிடுவா. ஜஸ்ட் மிஸ்ஸு எப்படி அந்த பையனை காப்பாற்றிட்டா. இப்போ அந்த பையனை காப்பாற்றுனதே அவளுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. தென் அந்த பையனை பார்த்து டே இது உங்கள் அப்பாவோட அட்ரஸு, கொஞ்சம் நேரத்தில் இங்கே ஒரு பஸ் வரும், நீ நான் சேர்ந்து பஸ்ஸில் போவோம், உங்கள் அப்பா போய் பார்ப்போன்னு சொல்கிறப்ப அவனுக்கு கோந்தாருது. என்னது நீ நானுமா, இங்கே பாரு நம்மளும் சமகாண்டா இருக்கேன், வேணா எனக்கு கொஞ்சம் காசு கொடு, எங்கள் அப்பாவை பார்த்ததுமே அந்த காசையும் கொடுத்துருவேன், எனக்கு கொஞ்சம் சுத்தம் பிடிக்காதுன்னு சொல்கிறப்ப இதை பார்த்து அவளுக்கு புரிஞ்சுக்க முடியுது. என்ன இருந்தாலும் ஒரு குட்டி பையன் நம்ம ஏமாற்றிட்டோம், சரி அவனை இங்கே அனுப்பிடுவேன்னு சொல்லி அவனுக்கு கொஞ்சம் காசு தருவா. அவனை அந்த காசு வாங்கி பஸ் ஏறி எங்கேருந்து போகிறதா இருப்பான். இருந்தாலும் இவளுக்கு ஒரு பயமாக இருக்குது. என்ன இருந்தாலும் ஒரு சின்ன பையன் அவனுக்கு தனியாக இருப்பலாமா, அவனுக்கு பிடிச்சாலும் பிடிக்கலாம் பரவாயில்ல நம்மளும் கூட போவோம்னு சொல்லி பஸ்ஸில் பக்கத்தில் உட்காந்துக்குவா. அந்த பையனுக்கு நம்ம மீன் பார்த்து குழந்தை வருது, மூஞ்சி திருப்பிட்டு எது கண்டுக்காமல் உட்காந்துக்குவான். இவளு சேர்னு அந்த பையன் கூட போயிட்டுருக்கா. நைட்டெலாம் அந்த பையன் நம்ம மீன் பேசவே மாட்டான். இவளு கண்டுக்காம அப்படி படுத்திங்கிடுவா. பார்த்தா அடுத்த நாள் பாத்ரூம் போகிறக்க பசங்க போட்டுவாங்க. இவளு சரி டாய்லெட் போகிறப்ப இந்த பையன் பார்த்து கடையை பார்ப்பான். உடனே டோரா பார்த்து என்னை ஏமாத்தினில்ல, நான் எங்கள் அப்பா பார்க்குறப்ப பூச்சட்டோட போனோம், எனக்கு ட்ரெஸ் வாங்கிதான் சொல்கிறப்ப இதை பார்த்து அழுகிற மாதிரி இருக்குது. சரி அந்த பையனுக்கு சட்டை வாங்கி தருவா. உடனே திரும்ப பஸ் எடுத்துட்டு இவங்க போயிட்டு இருப்பாங்க. போகிறப்ப ஃபுல்லாக அந்த ஊர் பாட்டியாக போயிட்டுருப்பான். எது நம்ம அப்போட ஊராக இருக்கும் பக்கத்தில் வண்டோம்னு சொல்லி எட்டுட்டு பார்த்துட்டு இருப்பான். தென் பஸ்ஸில் போகிறவங்களே ஒரு வேளை நம்ம அப்பா இங்கே தான் இருப்பாரோ, இங்கே இருக்க யாராவது ஒருத்தவங்க நம்ம அப்பா இருப்பாரோ இன்னொரு பாட்டியாக இருப்பான்.
இதை பார்த்து இழுக்கிற மாதிரி இருக்கு. டே பொடியா உனக்கு என்னதான்டா வேணும்? ஏன் வரவங்க போகிறவங்க எல்லாரும் பார்த்துருக்கேன்னு கேட்டா, ஆமாம் யாராவது எங்கள் அப்பா இருக்கலாம்ல, நான் இது வரைக்கும் எங்கள் அப்பா பார்த்தது இல்லை, இன்றைக்கி எங்கள் அப்பா பார்க்க போகிறேன்னு சொல்கிறப்ப இங்கே பாரு எல்லா அப்பனும் நல்லப்பம் கிடையாது. என் அப்பா இருக்கான் பார்த்தியா, ஒரு கேடு கட்டவன், ஒரு குடிகாரன், அவன் அடிச்சு தான் எங்கள் அம்மா இந்த மாதிரி ஆகிட்டாங்க. ஒரு கட்டத்தில் எங்கள் அம்மா இறந்து போயிட்டாங்க. எங்கள் அப்பா மட்டும் ஒழுங்காக இருந்ததா நான் ரொம்ப நடந்திருப்பேன். நான் இந்த மாதிரி இப்போ இருக்கிறதுக்கு எங்கள் அப்பா தான் காரணம் சொல்கிறப்ப அந்த பொண்ணு அது சொல்லணும் புரியும். அவன் மட்டும் கண்டுக்காம வெளியே பார்த்தே இருப்பான். இவ்வளோ சேர்னு சரக்கு அடிச்சிட்டே இருப்பா. பார்த்தா நைட் நேரம் நல்லா தூங்கிட்டு இருப்பாங்களா, அப்போ அந்த பையன் நம்ம இன்னும் சரக்கு பாட்டில் பார்ப்பான். இது என்ன அப்போ வந்து அக்கா குடிச்சிட்டே இருக்காங்களே, நம்மளும் குடிச்சு பார்ப்போம்னு சொல்லி குடிச்சு பார்ப்பான். பார்த்து டேஸ்ட் பிடிச்சி போயிடும் போல பயவில் மொத்த பாட்டில் காலி பண்ணிடும். நடராதர் நம்ம நினச்சி பார்க்குறப்ப அவன் பார்த்து போதில் இருப்பான். பஸ்ஸில் கிளறியும் பார்த்து, ஆமாம் யாராவது வீட்டுக்கு வரீங்களா, நான் எங்கள் அப்பாவை பார்க்க போகிறேன், யார் வரீங்கன்னு சொல்லி பஸ்ஸில் உளறிட்டு இருப்பானா. இது பற்றி ஹீனிக்கோ வருது. அடா பாவி, என் பாட்டில் ஃபுல்லாக காலி பண்ணி உளறிட்டா இருக்க, மறுபடியும் வந்து உட்காருன்னு சொல்கிறப்ப, ஹே நீ கூட என் கூட வர, எனக்கு ஒன்று சுத்தமாக பிடிக்காது, மறுபடியும் இங்கேருந்து போடின்னு சொல்லிட்டு கெட்டல வச்சுட்டே இருப்பான். இதை பார்த்து நம்ம மீனுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். பட் இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லி அந்த பையன் கூட போயிட்டே இருப்பா. பார்த்து அடுத்த நாள் எங்கேயும் ஒரு ஹிஸ்டரியா வரும். அந்த பஸ் நிப்பாட்டுறப்ப இவளுக்கு ஒரு மாதிரி இருக்குது. சே இந்த பையனை நம்ம பிடிக்கல, நம்ம இதுக்கு இந்த பையன் கூட இருக்கணும், இப்போ சாமி இங்கேருந்து போயிடுவோம், அவனால் தான் அப்பா பார்க்கட்டுன்னு சொல்லிட்டு இவட பார்த்தா கொஞ்சம் காசு இருக்கும். அதில் திரும்ப ஊருக்கு போகிறக்கான காசு மட்டும் எடுத்துகிட்டு எல்லா காசையுமே அந்த பையன் பேக்கில் வச்சுருவா. தென் கீழே இறங்கி கண்டக்டரு அந்த பையன் இருக்கால, அவன் சொந்தக்கார பையன் தான், கரெக்டாக ஊர் வந்ததுமே அந்த பையன் இறக்கி விட்டுரு, நான் இங்கேருந்து போகிறேன்னு பஸ் கீழே இறங்கிடுவா. தென் அதே போல் வேற ஒரு பஸ்ஸுக்கு, மேடம் நான் ரோடு இன்ஜினியரில் போகணும், அதுக்கு டிக்கெட் தாங்கன்னு சொல்லி டிக்கெட் வாங்கி வச்சுப்பா. தென் ஒரு கடையில் உட்காந்து சாப்பிட்டே இருப்பா. அந்த பஸ்ஸும் பார்த்தா மெதுவாக வந்து போயிட்டுருக்கு. அப்பாடா அந்த பையன் இருந்து போயிட்டான். இதுக்கப்புறம் அந்த பையன் அவங்க அப்பா பார்ப்பான், ரொம்ப ஹாப்பியாக இருப்பான்னு சொல்லி இவன் ஹோட்டலில் உட்காந்துருப்பா. சைடில் திரும்பி பார்த்தா அந்த பைப்பில் கீழே உட்காந்துருக்கு. இதை பார்த்து இவளுக்கு புரியாமல் இருக்கு. டே பொடி பையில நீ பஸ்ஸில் தானே இருந்த, எப்போ கீழே இறங்கன்னு கேட்டால் அவன் எதுவும் கண்டுக்காமல் இருப்பான். இதை பார்த்து அவளுக்கு புரிஞ்சு போச்சு. சொல்லப்போனால் அந்த பையனுக்கு தனியாக போக பிடிக்கல, நம்மளும் கூடன்னு ஆசைப்படுறான் போல. சரி இங்கே உட்காந்துருப்போன்னு சொல்லி அமைதியாக உட்காந்துருப்பா. அப்போ கையில் பார்த்தா பேக் இல்லாமல் இருக்கு. என்ட பிடிப்பையில் கீழே இறங்கினில பேக் எடுத்தேன்னு கேட்டால் அவன் பேக் எடுத்துருக்க மாட்டான். பார்த்து பஸ்ஸோடு சேர்ந்து பேகும் போயிருச்சு. அடா பாவி, மொத்த காசே உனக்காக பேக்கில் வச்சுதானடா, பேக்கோட போச்சு நினச்சி அவள் போட்டு புலம்பிட்டு இருப்பா. இவள்கிட்ட இந்த காசுக்கு டிக்கெட் வாங்கி வச்சிட்டா. வேற எல்லாம் திரும்ப அந்த லேடியை பார்த்து, மேடம் எனக்கு இப்போதைக்கு டிக்கெட் தேவையில்ல, ரீஃபண்ட் தரலாம் கேட்டால் அதெல்லாம் முடியாது மேடம், காசாக தர முடியும்னு சொல்லிட்டு திருப்பி அனுப்பிடுவாங்க. பார்த்தா இப்போதைக்கு இவகிட்ட ஒருத்த பைசா கிடையாது. இவரால் இவ ஊருக்கு போக முடியாது, இவங்க அப்பா தேடி போக முடியாது. என்ன சரியே தெரியாமல் ஒரு கடையில் உட்காந்துருப்பா. பார்த்தா பக்கத்துலேயே ஒரு வியாபாரி இருப்பார். ரெண்டு பேர் என்ன சரியே தெரியாமல் ஒரு பாட்டே இருப்பாங்களா. அவங்கள பார்த்து, என்ன மேடம் பசிக்குதா, சாப்பிடணுமான்னு சொல்லிட்டு சாப்பிட தருவாரா. இதை பார்த்து இந்த மேடம் குஷியாக போச்சு. தெய்வமே ரொம்ப நன்றி, சாப்பிட கொடுங்கன்னு சொல்லிட்டு அவங்க நம்பிக்கிட்டு இருப்பாங்க. இதை பார்த்து அவருக்கு ஒரு மாதிரி இருக்குது. அப்போ தான் எல்லாத்தையும் நடந்ததை கேட்டு தெரிஞ்சுக்குவார். ஓ இந்த ஊருக்கு போகணுமா, நான் ஒரு வியாபாரி தான், கடையெல்லாம் பொறுக்காக போயிட்டுருக்கேன், வேணா என் கூட அப்படியே வாங்க, போகிற வழியில் ட்ராப் பண்ணுறேன்னு சொல்கிறப்ப இவங்களுக்கு ரொம்ப போய் போச்சு. சேர்ந்த ஆள் கூட சேர்ந்து ட்ரக்கில் போயிட்டு இருப்பாங்க. போகிறப்ப நல்லா ஜாலி சிரிச்சு பேசிட்டு இருப்பாங்க. சொல்லப்போனால் இவங்களுக்கு அந்த வியாபாரம் பிடிச்சி போச்சு. ரெண்டு பேரும் கிட்டத்தட்ட ஒரு சேம் ஏஜில் இருக்காங்க. இப்போ வரைக்கும் நம்ம காரணமாக இருக்குல்ல, ஆனால் அந்த ஆள் மேலே லைட்டர் இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஸோ வண்டியில் போயிட்டே இருக்கிறப்ப நடுவில் பார்த்தா கடை வருது. ஜஸ்ட்டு ஒரு 5 நிமிஷம் மட்டும் பொருளை வச்சுருன்னு சொல்லிட்டு மூட்டில் இறக்கிட்டு இருப்பாரு. இந்த குட்டி பொண்ணு மெதுவாக அந்த கடையில் போவான். அந்த கடையில் பார்த்தா தின்பண்டங்களாக இருக்கும். இவனுக்குமே ரொம்ப பசிக்கும், கையில் ஒரு காசு இல்லை, அதனால் யாருக்கு தெரியாமல் கடையில் இருக்கிற பொருள் ஆட்டை போட்டுட்டு இருப்பான். சாக்லேட் எடுத்து பாக்கெட்டில் வச்சுட்டு டோரா பார்க்க போவான். டோரா இங்கே பார்த்தியா கடையிலேருந்து பொருள் ஆட்டை போட்டேன்னு சொல்கிறப்ப, அட பாவி இவ்வளோதான் எடுத்தியா, என்கிட்ட சொல்ல மாட்டியா இருன்னு சொல்லிட்டு இவன் கடையில் போவா. பார்த்தா அவட ஹேண்ட்பேக் இருக்கும். எவ்வளோ ஆட்டை போட முடியுமோ அந்த கடையில் ஆட்டையை போட்டு பேக்கில் வச்சுட்டு இருப்பா. இது கரெக்டாக அந்த கடைக்கார பார்த்துட்டு போல. நான் மீனை பார்த்து, மேடம் உங்கள் பேக்கில் என்ன இருக்குது, பேக்கை திறக்கன்னு சொல்கிறப்ப அந்த லேடிக்கு அள்ளி விட்டுருச்சு. போச்சுரா மாட்டினோம், செத்தோன்னு இருக்கிறப்ப கரெக்டாக பார்த்து வியாபாரம் வருவார். என்ன சார் ஏதாவது பிரச்சனையா, இவங்க நம்ம ஃப்ரெண்டு தான் சொல்கிறப்ப, இல்லை சார் ஏதோ ஒரு பொருள் ஆட்டைப்படமாக இருந்துச்சு, அதுக்காக கூப்பிட்டேன்னு சொல்கிறப்ப, இங்கே பாருங்கள் அவங்களும் அந்த மாதிரி பண்ணியிருக்க மாட்டாங்க, இன்கேஸ் ஏதோ ஒரு பொருள் குறைய மாதிரி இருந்துச்சுன்னா கடையில் வச்சுக்கோங்க, என் குழந்தை கழிச்சுக்கணும்னு சொல்கிறப்ப அந்த கடைக்கார பசங்க கண்டுக்க மாட்டார். நான் மீன் ஜஸ்ட் மிஸ்ஸில் தவிச்சங்க வந்துடுவா. இந்த நெகன் ட்ரக்கில் ஜாலியாக போயிட்டுருப்பாங்க. அந்த குட்டி பையனுக்கு வண்டி ஓட்ட ஆசையாக இருக்கும். ஓ வண்டி ஓட்டணுமா, என் மடியில் உட்காந்துக்குன்னு சொல்லிட்டு மடியில் வச்சுக்குவார். ஜாலியாக ஸ்டேரிங்கில் கை வச்சுட்டு ரொம்ப போயிட்டுருப்பான். கார் ஓட்டுற மாதிரி அவனுக்கு ஒரு ஃபீல் அடிச்ச மாதிரி இருக்கும். இப்படியே அவங்க போயிட்டே இருக்கிறப்ப நைட் டைம் வருது. ட்ரக்கை ஓரம் நிப்பாட்டிட்டு கேம்போர்ட் படுத்துட்டு இருப்பாங்க. பார்த்து அந்த பையவில் படுத்து தூக்கிடுவான். நம்ம ஹீரோ அந்த வியாபாரம் நைட்டாக பேசிட்டே இருப்பாங்க. சொல்லப்போனால் நம்ம டோராக்கு அந்தளவு பிடிச்சிருக்குல்ல, பர்சனல் லைஃப் பார்த்துலாம் அந்தளவு சொல்லிட்டு இருப்பாங்க. இவர் சேர்னதை கேட்டுட்டு நைட்டு படுத்து தூங்கிடுவார். பார்த்து அடுத்த நாள் ட்ராவல் பண்ணிட்டு இருப்பாங்க. ட்ரக் எடுத்துகிட்டு ஒரு பெட்ரோல் பம்ப் போவாங்க. பக்கத்தில் ரோட்டில் சாப்பிட்டு இருக்கிறப்ப இவளுக்கு அந்த ஆள் தனியாக பேச ஆசையாக இருக்குது. உடனே குட்டி பண்ண பார்த்து, டே ஜோஸ்வா தனியாக போடா, அங்கே ஒரு கேம் இருக்குது பாரு, அதை போய் விளாடுன்னு சொல்கிறப்ப அந்த பையனை வந்து கிளம்பி போயிடுவான். தென் இவங்க அந்த வியாபாரம் கை பிடிப்பாங்க. சொல்லப்போனால் இவங்களுக்கு அந்த வியாபாரம் பிடிச்சி போச்சுல சார், கையை பிடிச்சி லவ் ப்ரப்போஸ்லாம் வைப்பாங்க. பட் அவங்களுக்கு ரொம்ப வெக்கமாக இருக்கும். சார்
ஒரு 1 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, நான் உள்ளே போயிட்டு வரேன்னு சொல்லி பாத்ரூமில் போவாங்க. பார்த்து லிப்ஸ்டிக்கில் எடுத்துகிட்டு மேக்கப் போட்டுருப்பாங்க. இந்த வியாபாரிக்குமே அது லேடியை பற்றி புரிஞ்சு போச்சு. அவங்களுக்கு நம்ம மேலே ஒரு ஆசை இருக்குது போல். ஆனால் இந்த வயசில் நமக்கு தேவைன்னு சொல்லி இவர் அங்கேருந்து போதா இருப்பார். கரெக்டாக டோரா மேக்கப்பில் போட்டு டேபிள் வந்து பார்ப்பாங்க. பார்த்தா டேபிளில் அந்த வியாபாரம் இருக்க மாட்டார். பார்த்தா ட்ரக் எடுத்துகிட்டு அந்த மனசு போட்டு வந்து கிளம்பிடுவார். இதை பார்த்து டோரா மனசு புரிஞ்சு போயிடுவாங்க. ஏன்னா இந்த வயசில் அது அவங்களுக்கு ஒரு தொழிலாளரையும் பார்த்துருப்பாங்க. ஆனால் வந்து அவர் ரிஜெக்ட் பண்ணிட்டு போயிட்டார்ல. இதை பார்த்து அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக போயிடும். பார்த்தா பக்கத்துலேயே தான் ஜோஷாவும் இருப்பான். இப்போதைக்கு அந்த பையனை கூப்பிட்டு எங்கே போன்னு தெரில. அவங்க பாட்டு ஒரு பஸ் ஸ்டாப்பில் உட்காந்து இருக்கிறப்ப அங்கே பார்த்தா ஒரு வண்டி வந்துட்டு இருக்கு. அது ஆக்சுவலாக ஏதோ ஒரு கோயில் திருவிழாக்கு போகிற வண்டி. இவங்க வண்டி நிப்பாட்டி, சார் நாங்களும் அந்த ஊர்த்த போயிடணும், கூட இருக்கலாமா கேட்டால் தாராளமாக இருக்கலாம். ஆனால் என்ன தலைக்கு பார்த்துட்டாளர் காசு இருக்கான்னு கேட்டால் இவட காசு இல்லாமல் இருக்கும். ஆனால் கையில் ஒரு வாட்ச் இருக்குது. இப்போதைக்கு வந்துட்டு இதுதான் சார் இருக்குது, இதை வச்சு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும்னு சொல்கிறப்ப அவங்களுக்கு சார் நடுவில் ஏற்றிக்கோங்க. இவ்வளோ வண்டியில் போயிட்டே இருக்கிறப்ப இது ஃபுல்லாக கோயிலுக்கு போகிற குஷி தானே, ஃபுல்லாக சாமி பாட்டை பாடிட்டே இருக்கும். அலையிலேன்னு பாடிட்டு இருக்கிறப்ப இது பார்த்து கடுத்து வருது. போய் இந்த வண்டியில் ஏறணும், பெருசாக நடந்தே போயிருவோம்னு சொல்லி கடுப்பாக இருக்கும். பட் வழி இல்லாமல் அந்த கூட்டத்தோடு போயிட்டே இருப்பா. பார்த்தா போகிற வழியில் சாப்பிட வந்துட்டு இருப்பாங்க. பரவாயில்ல பாட்டு பாட்டு கடுப்பு எத்தனாலும் சாப்பிட தராங்களே, இதுவே போதுன்னு அந்த வண்டியில் போயிட்டே இருப்பா. பார்த்தா ஒரு வழியாக சர்ச் வந்துடுது. நைட்டு இந்த ஊரில் ஒரு பெரிய மாதா கோயில் திருவிழா இருக்குது. எல்லோரும் அதுக்காக அங்கே போயிட்டு இருக்கிறப்ப நமது கோயில் போயிட்டு பக்கத்தில் தான் அவங்க அப்பாவோட வீடு இருக்குது. அந்த இடத்துக்கு போகணும்னு சொல்லி சைடில் பார்த்தா ஒரு கிராமம் இருக்கும். அதில் மொத்தமாக ராஜர் வீடு தான் இருக்கும். இவனும் ரொம்ப ஹாப்பியாக அந்த வீட்டுக்கு போயிட்டு இருப்பான். எஸ் அப்பா பார்க்க போகிறோம், அப்பா அங்கே இருக்க போகிறான்னு சொல்லி அந்த வீட்டுக்கு போவான். அங்கே பார்த்தா ஒரு லேடி இருப்பாங்க. டோரா அவங்கள பார்த்து, மேடம் இந்த மாதிரி இங்கே ஜீசஸ் நேராக இருக்காங்களா, இதெல்லாம் அந்த அட்ரஸும் கொடுக்குறப்ப இவங்களும் வாங்கி பார்ப்பாங்க. ஓ ஜீசஸா, இருங்க கூப்பிட்றேன்னு சொல்லி ஒரு ஆள் கூடுவாங்க. பார்த்தா ஒரு நம்பர் வருவான். இந்த குட்டி பையனும் இதான் அப்பா நினச்சிக்குவான். அவரும் லெட்டர் வாங்கி பார்த்துட்டு, ஓ ஜீசஸா, அவன் ஃப்ரெண்டு தான், பட் என்ன பண்ண குடியார பையன், கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி இங்கே தான் கார்பெண்டராக பார்த்தான். ஆனால் குடிச்சிட்டு காசை செலவு பண்ணனால இங்கேருந்து வேற ஊருக்கு போயிட்டான். இங்கேருந்து கொஞ்சம் தூரம் பொண்ணு ஒரு கிராமம் இருக்கும், இப்போதைக்கு அங்கே தான் இருக்கான். இவன் அட்ரஸ் தரேன்னு சொல்லி அட்ரஸ் தருவாங்க. இதை பார்த்து அந்த பையனுக்கு மனசு உடைஞ்சு போயிடும். அப்பா பார்க்கலாம் ஆசை வந்தவனுக்கு அப்பா பார்க்க முடியல. அது போக அவங்க அப்பாவை குடிக்கான வர சொன்னாங்களே, இந்த பையன் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அழுகிட்டு அங்கேருந்து போயிட்டு இருக்கிறப்ப பார்த்தா நைட் ஆயிடுச்சு. அந்த ஊர் ஃபுல்லாக மாத குளத்தில் நடந்துட்டு இருக்கோம். இவங்களும் அந்த பையனை பார்த்து, டே ஜோஷா கவலைப்படாத, நாளைக்கு காலை இங்கேருந்து போகணும்னு சொல்கிறப்ப அது விளையாட்ட பசிச்சுட்டு இருக்கோம், எனக்கு ரொம்ப பசிக்குது, சாப்பாடு இருக்கான்னு கேட்டால் இது பார்த்து அவனுக்கு கோவம் வருது. டே எல்லாத்துக்கும் நீ தான்டா, இன்னும் நான் பாட்டிய ஊரில் ரொம்ப ஹாப்பியாக இருந்திருப்பேன். ஒரு நாள் இங்கே பாரு காசு இது இல்லாமல் பசி வந்துட்டு இருக்கேன், எனக்கும் பசி உயிர் போகுது, எல்லாத்துக்கும் நீ தான் காரணம் பண்ணி திட்டுறப்ப அவனுக்கு ரொம்ப கஷ்டமாக போச்சு. அழுதுட்டு அந்த கூட்டத்தில் ஓடிட்டு இருப்பான். இதை பார்த்து இவ்வளோ கஷ்டமாயிரும். சே போய் சின்ன படுத்திட்டு இருக்கமே, நம்ம தான் அறிவுலாம் போச்சு. இல்லை ஜோஷுவா இங்கேருந்து ஓடாதரா, ஜோஷம் கத்திக்கிட்டு அந்த கூட்டத்தில் போயிட்டு இருப்பாங்க. கடைசியாக பார்த்தா ஒரு கோயில் மாதிரி இருக்குது. அதுக்குள்ளே பார்த்தா ஃபுல்லாக ப்ரேயர் பண்ணிட்டு இருப்பாங்க. நிறைய மக்கள் கடலுக்கு எழுதி போட்டு பேப்பர் வச்சுட்டு இருப்பாங்க. சில பேர் வேறு வேறு வகையில் வழிபாடெல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க. இதை பார்த்து இவங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். அதை அப்படியே பார்த்து வைக்கிறப்ப இவங்களுக்கு கண்ண கட்டுற மாதிரி இருக்குது. எனக்கு கிட்டத்தட்ட 2 நாளுக்குலாம் ப்ராப்பராக சாப்பிடவே இல்லை. பசி மயக்கத்தில் அங்கேயே மயக்கம் போட்டு விழுந்துருவாங்க. பார்த்தா பக்கத்தில் தான் ஜோஷா வந்துருப்பான். டோரா மயக்கம் போட்டதை பார்த்து அவனுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கும். அவன் தான் பக்கத்தில் வந்து அவன் தூக்கிட்டு இருப்பான். கட் பண்ண இடத்துல கல்லாயிரும். மயக்கத்துலேருந்து மெதுவாக டோரா கண்டுபிடிச்சி பார்ப்பா. பார்த்து நடு தெருவில் அந்த பையன் மடியில் படுத்துருப்பாங்க. இதை பார்த்து அவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும். என்ன தான் நம்ம அந்த பையனை திட்டினாலும் அவனுக்கு நம்மளை பாசம் இருக்குது, நம்மளை கேரிங்க பார்த்துட்டோன்னு நினச்சி ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க. இப்போதைக்கு உட்காந்து அமைதியாக பார்த்துட்டு இருப்பாங்க. இப்போ இவங்களுக்கு சுத்தமாக ஒரு பைசா காசு கிடையாது. சேருங்க சும்மா பார்த்து இருக்கிறப்ப எல்லாமே வியாபாரமாக இருக்குது. பார்த்தா ஒரு பக்கம் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருப்பாங்க. ஒரு பக்கம் லேடி வந்து, மேடம் ஏதாவது காசு இருக்கா, ஜோசியை பார்க்கணும்னு சொல்லி ஜோசி கிட்ட இருப்பாங்களா. இதை பார்த்து அந்த பையனுக்கு ஒரு ஐடியா வருது. ஏன்னா அந்த லேடிக்கிட்ட ஒரு கைவசா சொல்லிட்டு இருக்கு. உன்னை எல்லாரையும் பார்த்து, காய்ஸ் உங்களுக்கு கடவுளுக்கு ஏதாவது லெட்டர் ஆசையாக இருக்கா, உடனே இங்கே வாங்க, ஒரு லெட்டர் எழுதுறதுக்கு 1 ரூபா, லெட்டரை போஸ்ட் பண்ணுறதுக்கு 2 ரூபா, எல்லோரும் இங்கே வாங்கன்னு சொல்கிறப்ப இதை பார்த்து அவளுக்கு புரிஞ்சு போச்சு. பார்த்தா அங்கேயே சின்ன ஒரு டேபிளில் போட்டு வியாபாரத்தை ஆரம்பிச்சிடுவாங்க. அங்கே வர பக்தர்களும் அவங்க வேண்டுதலாம் மீண்டும் சொல்லிட்டு இருப்பாங்க. இவ்வளோ உட்காந்து ஒன்றும் எழுதிட்டு இருப்பா. பார்த்தா கால ஆரம்பிச்ச பிஸ்னஸ் சென்டர் ஆகிருக்கும். இவங்க நினச்சதை விட அதிகமாக காசு வந்துருக்கும். இதை பார்த்து டோராவுக்கு ரொம்ப போய் வச்சு, டே ஜோஷா இப்போ நம்ம தான் பணக்காரங்க, வா பிடிச்சது வாங்கி சாப்பிடுன்னு சொல்லி வாங்கி சாப்பிட்டு இருப்பாங்க. தன் அங்கேயே பார்த்து ஒரு ட்ரெஸ் இருக்கும். இந்த பையலுக்கு நம்ம டோராக்கு ட்ரெஸ் வாங்கி தான் ஆசையாக இருக்குது. அண்ணா இந்த ட்ரெஸ் எவ்வளோ, 5 ரூபாயா, எனக்கா தாங்கன்னு சொல்லிட்டு டோராக்கா ட்ரெஸ் வாங்கி தருவான். இதை பார்த்து ரொம்ப போய் போச்சு. இப்போதைக்கு 2 பேர் ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டாக மாட்டாங்க. இங்கே வந்ததுக்கு ஞாபகார்த்தமாக 2 பேரும் ஃபோட்டோ எடுத்துக்குவாங்க. பார்த்தா காலையில் தான் அடுத்த ஒரு பஸ் இருக்குது, அது வரைக்கும் ரூமில் தங்குவோம்னு சொல்லி 2 படுத்து வைக்கிறவங்க. பார்த்தா அடுத்த பஸ்ஸை பிடிச்சி பக்கத்து கிராமத்துக்கு போவாங்க. பார்த்தா இந்த கிராமத்தில் அவங்க அப்பா இருக்கிறதா ஃப்ரெண்டு சொல்லியிருப்பார்ல. சேர அந்த அட்ரஸ் வாங்கி அந்த இடத்துக்கு போய் பார்ப்பாங்க. ஒரு ஆளை பார்த்து, சார்
இங்கே ஜீசஸ் இருக்காரா, ஜீசஸ் எங்கன்னு கேட்குறப்ப யார் அவனா, அவள் 6 மாதம் முன்னாடி எங்கேயோ போனாமா, பட் ஆளே காணோம், இப்போ வரைக்கும் யாருமே இங்கே பார்க்கவே இல்லை, ரொம்ப மாதமாக நீங்கள் ஆளே காணும்னு சொல்கிறப்ப இந்த பையனுக்கு மனசு உடைஞ்சு போயிடும். இவ்வளோ தூரம் நம்ம அப்பா தேடி வந்தோம், 2 ஊருக்கு வந்து பார்த்தோம், 2 ஊரில் நம்ம அப்பா இல்லை, அவ்வளோதான் நம்ம அப்பா இதுக்கிட்ட பார்க்க முடியாது, பேசாமல் இங்கேருந்து போயிடும்னு சொல்லி சோமா வந்து போயிட்டு இருப்பானா. இதெல்லாம் பக்கத்தில் இருந்து ஒரு சின்ன போய் பார்த்து இருப்பானா. நம்ம இன்னும் ஜோஷுவா கிட்ட போய், டே ஜோஷுவா ஏன் கவலைப்படுற, உனக்கு நான் இருக்கல, வா நம்ம திரும்ப ரிலோடி ஜெனரேட் போயிடலாம், நீ என் வீட்டை தங்கிக்கோ, நீ லைஃப்பில் என் கூட இருக்கலாம்னு சொல்கிறப்ப அவனுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. 2 பேரும் பஸ்ஸு பிடிச்சி திரும்ப அவங்க ஊருக்கு போதா இருப்பாங்க. நம்ம இன்னும் ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணி, ஐரீன் எப்படி இருக்க, ஜோஷுவா இப்போதைக்கு என் கூட தான் இருக்கான், நான் உனக்கு கூட்டு வரப்போறேன்னு சொல்கிறப்ப அவளுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. சரி நான் உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், கண்டிப்பாக இந்த பண்ண பார்க்கணும்னு சொல்கிறப்ப இவ்வளோ ஹாப்பியாங்கன்னு போதா இருப்பா. பார்த்தா அந்த ஊர்லேயே ஏதோ ஒரு பையன் வேலை பார்க்குற மாதிரி தெரியுது. இதுக்கு முன்னாடி ஒரு பையன் அவங்க பேசுகிற கேட்டு இருந்தால, அந்த பையன் அந்த பையனை பார்த்து ஏதோ காலு குசு பேசுகிற மாதிரி இருக்குது. உடனே அந்த பையன் நம்ம மீன் பார்க்க வருவான். மேடம் நீங்கள் அப்பா பார்க்க தான் கேள்விப்பட்டேன், நீங்கள் யாருன்னு கேட்குறப்ப அவளுக்கு ஒன்றுமே புரியாமல் இருக்குது. என்னது உங்கள் அப்பாவா, நானும் உங்கள் அப்பா பார்க்க வரலப்பா, ஜீசஸ்னு ஒரு ஆள் பார்க்க வந்தோம், உனக்கு அவர் தெரியுமான்னு கேட்டால் அதாங்க சொல்கிறேன், ஜீசஸ் எங்கள் அப்பான்னு சொல்கிறப்ப நீ குடிப்பொண்ணுக்கு ஆச்சரியமாக இருக்குது. டோராவும் அந்த பையன்கிட்ட, ஓ அவர் உங்கள் அப்பாவா, ஆக்சுவலாக உங்கள் அப்பாவோட ஃப்ரெண்டு, அவரை பார்த்து ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு, அதுக்காக இங்கே பார்க்கணும்னு சொல்கிறப்ப அப்படியே மேடம் இவ்வளோ தூரம் எங்கள் அப்பா பார்க்க வந்துட்டீங்க, வாங்க வீட்டுக்கு போகணும்னு சொல்லி கூட்டு போயிட்டுருப்பான். அப்போ தான் பக்கத்தில் இருந்த பையனை பார்த்து, தம்பி உன் பையனை கேட்டு வைப்பான். நான் மீனுக்கு அந்த பையனை பார்த்து பயமாக இருக்கும், அவன் உண்மையான பேர் சொல்லாமல் ஜலாடுன்னு சொல்லுவான். இவனு சேர்னு அந்த பையனை விட்டு கூட்டி போவான். பார்த்து அவனுக்கு ஒரு தம்பி இருப்பான். ஆக்சுவலி 2 பேர் யாருன்னா நம்ம ஈரோட அண்ணன். ஆக்சுவலி ஈரோட அப்பாவுக்கு 2 பொண்டாட்டி, மொதல் ஒய்ஃப் இறந்து போயிருப்பாங்க. அந்த மொதல் ஒய்ஃப் பிறந்தவங்க தான் இந்த 2 பசங்க. மொதல் பையன் பேர் ஐசைஎஸ், 2வது பையன் பேர் மோசிஸ். அந்த அம்மா இறந்ததுக்கப்புறம் அவங்க அப்புறம் எல்லாம் பண்ணியிருப்பாரு, அதுதான் நம்ம ஈரோட அம்மா. அவங்களுக்கு பிறந்தவன் தான் நம்ம ஈரோட ஜோஷுவா. ஆனால் இப்போ வரைக்கும் அந்த பசங்களுக்கு தெரியாது. மேடம் உள்ளே வாங்க, இதை எங்கள் வீடுன்னு சொல்கிறப்ப இந்த இப்போ அப்போ தான் உள்ளே போவான். அப்போ அந்த வீட்டில் பார்த்தா ஒரு ஃபோட்டோ இருக்குது, அதில் இவங்க அப்பா அம்மா ஃபோட்டோ இருக்குது. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் இவங்க அப்பா ஒரு ஃபோட்டோவில் பார்க்குறான். ஆமாம் ஜீசஸ் எங்க, அவர் இப்போ இங்கே தான் இருக்காருன்னு கேட்டால், எங்க வந்ததுக்கு அதை பற்றி கேட்குறீங்க, டி குட்டி பையனே நீ பார்க்க ரொம்ப அழகாக இருக்க, என் கூட வாரியா, உனக்கு ஒன்று பண்ணித்தரேன்னு சொல்லி பண்ணி கூட்டி போவாங்க. அது பார்த்தா மறை ஏரியா மாதிரி இருக்கும். அந்த பையனுக்காக அவங்க ஒரு பொம்மை ரெடி பண்ணி தருவாங்க. இதை பார்த்து குட்டி பண்ணி ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். பார்த்து எங்கள் அண்ணங்களோட ஹாப்பி விளாண்டுட்டு இருப்பான். சொல்லப்போனால் அந்த அண்ணங்களுக்கு இவன் தான் தமிழ் தெரியாது, ஆனால் நம்ம இருக்கு இவன் நம்ம அண்ணங்கன்னு தெரியும். ஜாலியாக அவங்களோட ஃபுட் விளாண்டுட்டு இருப்பானா. இது நம்ம ஈன்னு பார்த்து ரசிச்சுட்டு இருப்பா. இந்த நைட் நேரம் உட்காந்து அமைதியாக பேசிட்டு இருப்பாங்க. அப்போ தான் எல்லா விஷயம் தெரிய வருது. ஆக்சுவலாக அந்த பசங்களோட அம்மா சின்ன வயசு தான் பிறந்து இருப்பாங்க. இதனால அவங்க அப்பா 2வது கல்யாணம் பண்ணியிருப்பாரு. அவங்க தான் ஆனா நம்ம ஜோஷோட அம்மா. 2 பேர் ஹாப்பியாக இந்த பசங்க வளர்த்து தான் இருப்பாங்க. ஆனால் ஒரு நாள் இவங்க சித்திக்கு அப்பா சண்டை வந்திருக்கும். இதனால கோமன் சித்தி இங்கேருந்து கிளம்பி போயிட்டாங்க. போகிறப்ப அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருந்தாங்க. அவங்க வயிற்றில் என் தம்பி இருந்தான். இப்போ வரைக்கும் நாங்கள் எங்கள் தம்பி பார்க்கவே இல்லை. கடைசியாக எங்கள் சித்தி இங்கேருந்து போய் 9 வருஷம் ஆயிடுச்சு. ஆனால் போனவங்க இப்போ வரைக்கும் திரும்ப வரவே இல்லை. எங்கள் அப்பாவுமே சித்தி இங்கேருந்து போனதுக்கப்புறம் ரொம்ப கஷ்டப்பட்டார். அவங்க ஞாபகார்த்தத்தில் குடியார மாட்டார். எந்நேரமும் குடிச்சிட்டு வேலைக்கு போகாமல் இருந்தார். அப்போ தான் நாங்களும் கொஞ்சம் பெரிய பசங்க வந்துட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் அவருக்கு ஒரு புத்தி வந்துச்சு, சரி பசங்களா நீங்கள் உங்களை பார்த்து இங்கே இருந்துக்கோங்க, அப்பா வேலைக்கு போகிறேன்னு சொல்லி பக்கத்தில் ஊர் இருக்குது, அங்கே தான் சுரங்க இருக்கதை கேள்விப்பட்டோம், அங்கே தான் வேலைக்கு போனார். அப்போ போன மனுஷன் தான் இப்போ அவர் பார்க்கவே இல்லை. கடைசி அவர்கிட்ட இருந்து ஒரு லெட்டர் வந்துச்சு. கிட்டத்தட்ட 6 மாதம் இருக்கும். அந்த லெட்டர் இப்போ வரைக்கும் மட்டும் சும்மா தான் இருக்குது. எனக்கு 2 எழுத பிடிக்க தெரியாது, என்ன எழுதிக்கான்னு தெரியாமல் லெட்டர் சும்மா தான் வச்சுருக்கோம். நீங்கள் அதை படித்து லெட்டர்லாம் கேட்குறப்ப இவ்வளோ வாங்கி வைப்பா. பார்த்தா அந்த லெட்டர் அவர் ஒய்ஃபுக்கு எழுதியிருக்காரு. ஆனால் நீ எப்படி இருக்க, உனக்கு கண்டிப்பாக எவ்வளோ கோவம் இருக்கும், என்னோட பிரிஞ்சு போய் நீ பையனை வளர்த்துட்ருக்க. ஆனால் இப்போ வரைக்கும் நான் அந்த பையனை பார்க்கவே இல்லை. என் மற்ற 2 பசங்களுமே அவன் தம்பி பார்க்க ஆசைப்படுறாங்க. புரியுது, நான் லெட்டர் லேட்டாக தான் இருக்குது, எனக்கு எழுத பிடிக்க தெரியாது. எழுத பிடிக்க தெரிஞ்ச ஒருத்தரை பார்த்து தான் இந்த லெட்டர் எழுதியிருக்கேன். சொல்லப்போனால் நான் கூட இப்போ ரிலோடி ஜெனரேட் தான் வந்திருக்கேன். ஆனால் நீங்கள் இருக்குன்னு தெரியவே தெரியாது. உன்னை தேடி ஒரு 6 மாதம் இருக்க போகிறேன். கண்டிப்பாக ஊராக தெரியாது, உடனே நான் பையனை பார்ப்பேன். இன்கேஸ் அதுக்கு முன்னே எனக்கு கண்டுபிடிச்சிட்டு வச்சுக்கேன். அதுக்காக இந்த லெட்ரு, இந்த லெட்டரை படிக்கிறேன்னா நீ வீட்டில் இருக்குன்னு அர்த்தம். என் பசங்களோட நீ இந்த வீட்டிலே இரு. என்னால் முடிஞ்ச அளவுக்கு உன்னை தேடி பார்த்துட்டு திரும்பி வீட்டுக்கு வருவேன். வந்து பார்த்தா நீ அங்கே இருப்ப. நீ நான் என் 3 பசங்க எல்லோரும் ஹாப்பியாக அங்கே இருப்போம். ஒரு ஃபேமிலி வாழ்வான்னு சொல்லி அந்த லெட்டரில் இருப்பாங்க. இதை பார்த்தவங்க பசங்களே ஹாப்பியாக இருக்குது. இதை பார்த்து ஜோஷுவா ரொம்ப கஷ்டப்படுவான். ஏன்னா இவங்க அம்மாவோட இந்த ஊருக்கு வர வேண்டியது. ஆனால் இப்போ அவங்க அம்மா இறந்து போயிட்டாங்க. இன்னொரு ஆச்சரியம் என்னன்னா, இவங்க அப்பா இவங்க தேடி போயிருக்காரு. இத்தனை நாள் நம்ம எந்த ஊரில் இருந்தனோ அந்த ஊரில் அவங்க அப்பா இருக்காரு. இவனை தேடி அந்த ஊர் ஊர்வலிச்சிட்டு இருக்காரு. இதெல்லாம் தெரிஞ்சு ஜோஷுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். அதுபோல் மற்ற 2 பசங்களுக்கும் நம்ம ஏதாவது தம்பி தெரியாமல் இருக்குது. ஏதோ ரேண்டமாக ஒரு பையன் போல் ஃப்ரெண்டோட பையன் நினச்சி அவங்களோட ஜாலியாக பண்ணிட்டு இருப்பாங்க. இப்போ லெட்டர்லாம் படிச்சு முடிச்சதுக்கப்புறம் வெளியே உட்காந்துருப்பாங்க. பார்த்தா நைட் டைம் வானமே அழகாக இருக்கும். நட்சத்திரத்தில் பார்க்குறப்ப பரவாயில்லையே, நீங்கள் அப்பா பார்க்க போகிற 6 மாதமாக ஒன்றா தேடி நம்ம ஊரில் இருந்திருக்காரு, நம்ம தான் பார்க்க முடிருக்கோம். இந்த வாழ்க்கை இந்த மாதிரி இருக்குன்னு சொல்கிறப்ப இவனை பார்ட்டே இருப்பான். தென் உங்கள் அண்ணன் வந்து என்ன வெளியே உட்காந்துருக்கீங்க, வாங்க உள்ளே தூங்குன்னு சொல்லிட்டு நடு படுத்து தூங்க வைப்பான். பார்த்தவன் தம்பியை அவங்க பக்கத்தில் படுக்க வச்சுக்கோங்க. நான் மீன் மட்டும் தனியாக ஒரு பட்ரூம் படுத்துருப்பா. பார்த்தா நடுராத்திரி அவப்படிப்பா. சொல்லப்போனால் நம்ம மீனுக்கு
இந்த ஃபேமிலிக்கு பிடிக்கல, இந்த ஃபேமிலி பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது, அவங்க அண்ணங்க 2 பேரும் தம்பி நல்லா பார்த்துக்குவாங்க, என்னதான் இப்போ வரைக்கும் அவன் தான் தம்பி தெரியலனா கூட இப்போ நல்லா பார்த்துக்குறாங்க, தம்பி தெரிஞ்சால் தாங்க தங்குவாங்க, கண்டிப்பாக சில மாதத்தில் அவங்க அப்பா வந்துடுவார், இவங்கள ஃபேமிலியாக ஒரு ஹாப்பியாக விடுவாங்க, நம்ம தேவையில்லாம நம்ம இங்கே இருக்கணும், இன்கேஸ் காலையில் இங்கேருந்து போனோம் நம்மளை பார்த்து அடம் முடிப்பான், நம்ம இப்போ இங்கேருந்து போயிடுவோம்னு சொல்லி நைட் அங்கேருந்து போகிறா இருப்பா. அப்போ தான் அந்த பையன் வாங்கி கொடுத்த அந்த ட்ரெஸ்ஸை பாப்பா, ஃபஸ்ட் டைம் அதை போட்டு பார்க்குறப்ப ரொம்ப அழகாக இருக்குது, பரவாயில்ல இன்னும் டேஸ்ட் இருக்குது, சரி கடைசியாக அந்த பையனை பார்த்து போவோம்னு சொல்லி பெட்ரூம் வந்து பாப்பா, பார்த்தா 2 நாளுக்கு நடுவில் ஜாலியாக படுத்து தூங்கிட்டு இருப்பான். இதை பார்த்தா ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இப்போ பார்த்தா நம்ம மீங்கிட்ட 2 லெட்டர் இருக்கும், ஒன்று ஜோஷோட அம்மா அவங்க அப்பா அனுப்பின வெள்ளை லெட்டர், இன்னொன்று அவங்க அப்பா அவங்க அம்மா அனுப்பின ப்ளூ லெட்டர், 2 லெட்டருமே அவங்க ஃபோட்டோ வச்சிருவா. தென் காலங்காலத்தில் மொதல் பஸ் பிடிச்சி ஊருக்கு போகலாம் பாப்பா, கட் பண்ணால் கிட்டத்தட்ட விடுற மாதிரி இருக்குது. இந்த குட்டி பையனுக்கு காலையில் எழுந்து நான் மீன் பார்க்கணும்னு தோணுது, என்னோட பெட்ரூமில் வந்து பார்த்தா இருக்க மாட்டா, இதை பார்த்து அவனுக்கு புரிஞ்சு போச்சு, இங்கேருந்து போயிட்டாங்கன்னு நினச்சி வேகமாக ஓடிட்டு இருப்பான். பார்த்தா அதுக்குள்ள நம்ம ஹீரோயின் பஸ் பிடிச்சி அங்கே போயிடுவா. போகிறப்ப அவளே அறியாமல் அவளுக்கு அழுக ஆரம்பிச்சிடும். ஆரம்பத்தில் ஜோஷுவை பார்க்குறப்ப இவளுக்கு பிடிக்காம வந்திருக்கும், கிட்டத்தட்ட அந்த பையனை சமயத்தை பார்க்க ஆரம்பிச்சிருப்பா. ஆனால் இப்போ அந்த பையனோட போகிறப்ப இவளுக்கு அழுக வந்துட்டுருக்கு. தென் லெட்டர் எடுத்து அவளுக்கு எழுத ஆரம்பிப்பா, இங்கே பாரு ஜோஷுவா, இது வரைக்கும் நான் எத்தனையோ பேருக்கு லெட்டர் எழுதியிருக்கேன், ஆனால் இது வரைக்கும் எனக்கு லெட்டர் எழுதுனது இல்லை, இந்த லெட்டரை படித்து பார்க்குறப்ப உனக்கு ஞாபகம் நினைக்கிறேன், நீ உங்கள் அப்பா அண்ணங்களோட ரொம்ப ஹாப்பியாக வந்துட்டு, ஆனால் என்றைக்குமே என்னை மறந்துடாத, இன்கேஸ் என்னைக்காவது திரும்ப ஈரோடு இன்ஜினியர் வந்தீங்கன்னா என்னை வந்து பார்த்துப்போ, அப்படி இன்கேஸ் பார்க்குற வாய்ப்பு படிக்கலைன்னா உங்கள்கிட்ட ஃபோட்டோ இருக்குல்ல, எப்போல்லாம் ஞாபகம் வருதோ அந்த ஃபோட்டோ எடுத்து பாரு, அதே மாதிரி தான் உன் ஞாபகங்கள் வரப்பலாம் அந்த ஃபோட்டோ எடுத்து பார்ப்பேன், 2 பேரும் அதை பார்த்து வாழ்க்கை ஓட்டுவோம். சொல்லப்போனால் சின்ன வயசுலேருந்தே நான் சில ஏக்கங்களுக்கு வாழ்ந்தவ, ஒரு நல்ல அப்பா எனக்கு கிடைக்கலன்னு சொல்லி நிறைய வாட்டி எங்கிருக்கேன், ஆனால் உன் அப்பா அந்த மாதிரி கிடையாது, என்னதான் மற்றவங்க அப்பாவை தப்பாக சொன்னாலும் உங்கள் அப்பா ரொம்ப நல்லவர், கண்டிப்பாக நீ ஒரு பார்ப்பேன், அவர் ரொம்ப ஹாப்பியாக இருப்பார், ஆனால் என்றைக்குமே என்னை மறந்துடாத, இப்போதைக்கு டோரான்னு சொல்லி அந்த லெட்டர் எழுதி முடிப்பா. பார்த்தா இந்த பக்கம் அந்த பையனை வைப்பாங்க, ஊரோட உச்சியிலேருந்து தூரத்தில் போகிற பஸ்ஸை பார்ப்பான். பார்த்தா அந்த ரோட்டில் அவள் போகிற பஸ் போயிட்டுருக்கு, அதை பார்த்து அவனுக்கு ரொம்ப மோசலாக இருக்கும், அவனே அறியாமல் திரும்பி வளர ஆரம்பிப்பான். பார்த்தா அதே மாதிரி தான் நம்ம ஹீரோயினும், அவளே அறியாமல் கண்ணீர் அடக்க முடியல, திரும்பி அழுதுகிட்டு அவள் கையில் பார்த்தா ஃபிலிம் மாதிரி இருக்குது, பார்த்து இதே மாதிரி அந்த பையன்கிட்டே இருக்கும். 2 பேரும் ஊற்றுல போகிறப்ப அவங்க ஃபோட்டோ எடுத்துருப்பாங்களே, அந்த ஃபோட்டோவை 2 பேரும் பார்ப்பாங்க, அந்த நினைவுகளோட 2 பேரும் சிரிச்சுட்டு இருப்பாங்க. இதோட சென்ட்ரல் ஸ்டேஷனுங்கிற இந்த படம் முடியுது. சீரியஸ்லி ரொம்ப அழகான மூவி, படம் பார்க்குறப்ப நம்மளே இன்வெஸ்ட் ஆயிடுவோம். ஆரம்பத்தில் டோரா பார்க்குறப்ப நம்மளுக்கு பிடிக்காம இருக்கும், காசுக்காக அடுத்தவங்க லெட்டர் போஸ்ட் பண்ண வந்திருப்பா, அந்த பையனை விற்று அதை காசாக்கெல்லாம் பார்த்துருப்பா, ஆனால் அப்படிப்பட்ட கேரக்டர் கடைசி இந்த மாதிரி இருக்கும், நம்மளே அவளுக்காக ஃபீல் பண்ண வச்சிருப்பாங்க. இதுதான் இந்த சென்ட்ரல் ஸ்டேஷனுங்கிற படம் 1999 பெஸ்ட் ஃபாரின் ஃபிலிம் கேட்டகரியில் இந்த படம் நாமினேட் ஆச்சு. ஆனால் வருஷத்துக்கான அவார்டை இந்த படம் வாங்க போயிடுச்சு. ஏன்னா இந்த வருஷம் இது கூட போட்டி போட படம் என்னன்னா லைஃப் இஸ் பியூட்டிஃபுல். ஸோ ஆப்வியஸாக அந்த படம் ஆசை வந்துச்சு. ஸோ கண்டிப்பாக உங்க எல்லாருக்குமே இந்த படம் பிடிச்சுன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா இந்த லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி வித்தியாசமான மூவிஸை பற்றி தெரிஞ்சுக்க மிஸ்டர் ஹாரி சப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த நாள் ஒரு ஆசமான மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பை கைஸ்.